சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் கடந்து சென்று கவலைகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடம். மன ரீதியாக இதை செய்ய முடியுமா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் நினச்சிட்டாதான் எறும்பு கூட உங்கள் தலைமையில் ஏறி நிற்கும் அப்படிம்பாங்கல்ல. இந்த கிரகங்கள் ரீதியாக சிம்ம ராசிக்காரங்க பொருளாதார சார்ந்த விஷயங்கள், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள், மன நிம்மதி சார்ந்த விஷயங்கள், மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையுமே போராடுறீங்க. பூர நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு 3-4 மாத காலமாக நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னதுக்கு நிறையா ஆமாம் ஆமாம் ஆமாம்ன்று பல கருத்துக்கள் வந்துச்சு. உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எனி ஒன் ஓகேவா. 80% முடித்து வச்சுருப்பீங்க. 20% முடித்தா சக்ஸஸ் அப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி சட்டார்னு ஒரு குழியை தோண்டி ஃப்ரெஷ் அப்படின்னு முடிச்சிருவாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுற சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடம் லவ் மேரேஜ் முடிக்கலாம். அந்த லவ் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அனுமதியோடு முடிச்சிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா உறுதியாக திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டம் விலகும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போது. சிம்மராசி பெண்கள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, உங்கள்கிட்ட சரணடையும். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு உங்களுக்கு கட்டாயமாக போடலாம். அந்தளவுக்கு நீங்கள் சிரமப்பட்டீங்க. இனிமேல் சிறப்பாக இருக்க போகிறீங்க. சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, சொந்தமாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு, கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்க விஷயம், உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் மட்டும் கவனமாக இருந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் நமது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த 2026 உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு இந்த 2026 365 நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன, உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நான் ரொம்ப ரொம்ப துல்லியமாக கண்டித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் கடந்து சென்று கவலைகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடம், மகிழ்ச்சியான வருடமாக நீங்கள் சந்திப்பீங்கிறத பெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னே எல்லாம் நிறைய பயமுறுத்துகிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. பயமுறுத்துகிறாங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. சிம்மராசிக்காரங்க நீங்கள் துணிஞ்சு நின்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தியானவர்கள். நீங்கள் எப்போ மன ரீதியாக இதை செய்ய முடியுமா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் நினச்சிட்டாதான் எறும்பு கூட உங்கள் தலைமையில் ஏறி நிற்கும் அப்படிம்பாங்கல்ல. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப். புள்ளப்பூச்சிகளுக்குள்ளே ரெக்க முளைச்சிடும், கால் முளைக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அதுவும் சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட கும்பராசியில் சனி பகவான் ஒரு 2.5 வருஷம் அமர்ந்திருந்தார். உங்களை படாத பாடுபடுத்திட்டார். இப்போ 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறது உங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அவருடைய பார்வை மூலமாக உங்களை படாத பாடு பட வச்சாருங்கிறது உண்மை. அப்போ கிட்டத்தட்ட சனி பகவானுடைய தாக்கம் குறையுது.
இங்கே கேது உள்ளே வந்துட்டார். கேது கிட்டத்தட்ட 2025 மே மாதமே ஒரு ராசிக்குள்ளே வந்துட்டார். இந்த வருடம் முழுவதுமே டிசம்பர் மாதம் வரையும் ராசியில் தான் இருக்கார். அப்போ இப்போ சிம்மராசிக்காரங்க ஒரு 6 மாத காலமாக ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறோமா இல்லை நம்ம வெறும் பலூன் எப்படி காற்றை ஊதி விட்டு பறந்துக்கிட்டு இருக்கோ, ஸோ அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஏதோ வேலை பார்க்குறோம், ஏதோ இருக்கோம் அப்படின்ற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, நமக்குடைய லைஃப்பில் எப்போ நமக்கான வாழ்க்கை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்க அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக நான் நினைந்த உண்மை. உங்கள் சுய ஜாதகம் வேறு, பட் பொதுவாகவே இந்த கிரகங்கள் ரீதியாக சிம்ம ராசிக்காரங்க பொருளாதார சார்ந்த விஷயங்கள், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள், மன நிம்மதி சார்ந்த விஷயங்கள், மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையுமே போராடுறீங்க. அதுவும் பூர நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு 3-4 மாத காலமாக நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னதுக்கு நிறையா ஆமாம் ஆமாம் ஆமாம்ன்று பல கருத்துக்கள் வந்துச்சு. அந்த அளவுக்கு அழுத்தங்கள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, ஒற்றுமை என்பது எந்த இடத்துலையுமே இல்லை, போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை மேலே வீண் பழி சுமத்துனாங்க அப்படிங்கிறலாம் நிறையா நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து போக போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். லைஃப் பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? நான் சில விஷயங்கள் கவனம்னு சொல்லுவேன், அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் ஒரு லைஃப் ஸ்டைலும், ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் அடுத்த கட்ட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இது 12 ராசிக்குமே 2 பகுதியாக தான் பிரிக்கும். ஸோ உங்களுக்குமே அதே மாதிரி தான் பிரிக்க போகிறோம். அப்போ இந்த கான்செப்டில் இந்த ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கும்போது, உங்களுடைய முயற்சியில் என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ இதை செய்யலாம்னு நினைக்கும் போது இதை பண்ணிடலாம், இதை முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு முடிவெடுக்கும்போது யாராவது ஒரு ஆள் ஒரு தடையை ஏற்படுத்திடுவாங்க. 80% முடிச்சு வைப்பீங்க. உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எனி ஒன். ஓகேவா? 80% முடிச்சு வச்சுருப்பீங்க. 20% முடித்தா சக்ஸஸ் அப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி சட்டார்னு ஒரு குழியை தோண்டி ட்ரஷ் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அப்போ அந்த அழுத்தம் இருக்குல்ல, ஒரு ஒரு பில்டிங் கட்டினவங்களுக்கு தான் அந்த பில்டிங்கோட வலிமை தெரியும். ஒரு கல்யாணம் முடித்து பார்த்தவனுக்கு தான் அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கு தான் தெரியும் ஒரு திருமணம் முடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. எப்போயுமே பார்த்திங்கன்னா மணப்பெண் மகனுக்கு திருமண வாழ்க்கை முடித்த பிறகு தான் வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். ஆனால் அந்த கல்யாணம் முடிச்சு வைக்காங்களே பேரண்ட்ஸ், அவங்களுக்கு தான் அதோட வலியும் அந்த கல்யாணம் முடிச்சு நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கவங்களையும் வர்ற பாடு அந்த பேரண்ட்ஸுக்கு புரியும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கும்போது சடக்குன்னு புழுங்கின பிறகு தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது எதற்கான காரணம், இதுக்கான காரணம் என்ன, இதோட சூழ்நிலை என்ன அப்படின்னு யோசிக்கும்போது சூழ்ச்சி தான். எக்ஸாக்டாக உங்கள் மேலே தப்பு இருக்காது. உங்கள் கூட இருந்த உங்களை உண்மையிலேயே பாசம் வச்ச மாதிரி ஒரு என்ன சொல்லணும்னா புலித்தோல் போத்திய அது என்னென்னமோ சொல்லலாம், டேஸ் ஓகேவா? ஐ மீன் பன்றி அப்புறம் இதெல்லாம் நம்ம பிடிக்காத இது பண்ணுமோ அதெல்லாம் சொல்லிக்கோங்க. ஏன்னா உங்களை அப்படி தான் டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ அந்த நபர்களுடைய சூழ்ச்சி எல்லாமே இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வரீங்க. அப்போ இந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுது. உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய போகுது. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம், இந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கவே தேவையில்லை. மன நிம்மதியோடு கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழுங்க. மன மகிழ்ச்சியோடு வாழுங்க. உங்கள் சுய ஜாதி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. முதல் குழந்தைக்கு எதிர்பார்த்தால் முதல் குழந்தை, 2வது குழந்தைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக 2வது குழந்தை பாக்கியம் உண்டு.
குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்க போகுது. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அப்புறம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணம் முடிக்கணும்னா கட்டாயமாக என்ன பண்ணலாம், திருமணம் முடிக்கலாம். லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுற சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் லவ் மேரேஜ் முடிக்கலாம். அந்த லவ் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அனுமதியோடு முடிச்சிங்க லைஃப் சூப்பராக இருக்கும். அது எக்ஸ்ட்ராட்டாக சொல்கிறேன். சிம்மராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதியோடு திருமணம் முடித்தால் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். காதல் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க பொதுவாகவே நம்ம இன்னொரு வார்த்தையும் சொல்லிக்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாங்க, கீழே கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. சிம்மராசி, மகர ராசி, கும்பராசி, கடகராசி இந்த 4 ராசிகளுக்குமே திருமண வாழ்க்கை கொஞ்சம் எச்சரிக்கைன்னு சொல்லுவோம். அதுக்கான கல்யாணம் முடிக்காமல் இருக்க முடியும்? நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? திருமண பந்தம். அந்த திருமண பந்தத்துக்குரிய அர்த்தம் என்ன? குழந்தை. குழந்தைக்குரிய அர்த்தம் என்ன? அவர்களுடைய திருமண வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன நடந்தாலும் அதை செஞ்சு தான் ஆகணும். காலத்தின் கட்டாயம் நம்ம இந்த பிறவியை எடுத்ததுக்கான அர்த்தம் அதான். ஓகேவா? ஸோ அப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா உறுதியாக திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டம் விலகும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போது. சிம்மராசி பெண்கள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய சிரமப்பட்டுட்டீங்க. குடும்பத்துக்காக, தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக, தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிக்காக, அதே போல் தன்னை விரும்பி கல்யாணம் முடித்த காதலனுக்காக, தன்னை கைகோர்த்து வலம் வந்த தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்துக்காக சிம்மராசி பெண்கள் எவ்வளோ தூரம் முழுமையான அன்பை காட்டுமோ காட்டிட்டீங்க, உண்மையான அன்பை காட்டிக்கிட்டீங்க. ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. உறுதியாக குடும்ப தலைவிகள் உங்களுடைய லைஃப்பில் உள்ள தலைவலி குறைய போகுது. உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, உங்கள்கிட்ட சரணடைவாங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு உங்களுக்கு கட்டாயமாக போடலாம். அந்தளவுக்கு நீங்கள் சிரமப்பட்டீங்க. இனிமேல் சிறப்பாக இருக்க போகிறீங்க. நம்பிக்கையாக சொல்கிறேன். ஜாதக ரீதியாக வேறு, இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக சிங்கப்பெண்ணை பாட்டு உங்களுக்கு உறுதியாக ஒலிக்கும் காதில். ஓகேவா? அந்தளவுக்கு லைஃப் சூப்பராக இருக்க போது. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இன்னும் நிறையா சொல்ல வேண்டிய சிம்மராசிக்கு. அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடே இல்லைங்க, ஒரு இடம் கூட வாங்கலைங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை உங்களுடைய முழு முயற்சி எடுங்க. முயற்சி வந்து ஜூன் மாதம் வரையும், முயற்சியில் வெற்றி வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே. சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, சொந்தமாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு, கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற சிம்மராசிக்காரங்க கடன் பிரச்சனையில் ஜூன் மாதத்துக்கு மேலே வெளியே வந்துடுவீங்க. சூப்பராக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜும், 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணமும் பெஸ்ட்டு மேரேஜாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பதவி உயர்வு உறுதியாக உண்டு. அதே போல் வேலையில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகி நிம்மதியாக இருக்கேன்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போது. 2ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாரு. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஜூன் மாதம் வரையும் யாரோடைய விஷயத்திலும் தலையிடாதீங்க, யாருடைய குடும்ப விஷயங்களை தலையிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஸோ பயணங்கள் மேற்கொள்ளும் போது, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணாமல், நைட் நேரத்தில் நீங்கள் டிரைவிங் பண்ணாமல் கூட இருக்கவங்களை டிரைவிங் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மகிழ்ச்சி அதிகமாக நிறைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வருடம். கவனமான விஷயங்கிறது பணம் பொருட்கள் வாங்க விஷயம், உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் மட்டும் கவனமாக இருந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும். நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க இந்த 2026 என்ன வழிபாடு செஞ்சால் சொன்ன அத்தனை விஷயமும் சிறப்பாக அமையும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நான் திருச்செந்தூர் முருகன் கோவில் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஐயா கோயிலுக்கு போகணுன்னு ஆசைலாம் இருக்குது, முருகனை பார்த்தா எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அங்கே தான் கோயிலில் அலை மக்களுடைய கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கே, நாங்கள் குடும்பத்தோடு எங்கே போய் வழிபாடு செய்கிறதுன்னு கேட்குறீங்க. இதுதான் உண்மை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாகவே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் முதல் நாள் போயிருங்க. கூட்டம் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ முதல் நாள் போயிருங்க. புதன்கிழமை நைட்டு போயிருங்க. வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணுங்கள்.
புதன்கிழமை நைட்டு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை காலையிலையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல கடலில் நல்லா குளிங்க, ரூம் எடுத்துக்கோங்க, ஒரு ரிலாக்ஸேஷன், மனசு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தொழிலில் ஒரு பெரிய அங்கீகாரம் வேணும்னு சிம்மராசிக்காரங்க எதிர்பார்க்கீங்களோ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தொழில் விருத்தி அடையும், வியாபாரம் விருத்தி அடையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கியம் உறுதியாக அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் முருகன் கோவிலுக்கு அங்கே போக முடிஞ்சவங்க கட்டாயமாக போயிருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு, இன்னும் நிறையா விஷயங்கள் உண்டு. அடுத்த வீடியோ சொல்கிறேன். வாழ்க வளமுடன் சிம்மராசி என்பர்கள். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இந்த 365 நாளில் உங்களுக்கு நடக்க போகின்ற மிக முக்கியமான விஷயங்கள், கவனமான விஷயங்கள்னு சொல்லி பொது பலன் பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். இந்த 2026 நான் என்ன விஷயம் எதிர்பார்க்குறேன், இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மாறினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் நடக்குமா, கடந்த காலங்களில் ஏன் நடந்தது? ஸோ இதுக்கான கேள்விகள் கொஞ்சம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இருப்பவர்களுக்கு ஒரு வழி, ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பல வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்குது. ஸோ அதே போல் வாஸ்து இருக்குது, அப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்குற நேரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிவிடுங்க. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. வாழ்க வளமுடன்.